நல்லவர் நல்லவர் ரீபா ரகதானா ஷீகார ஹந்தரம் நல்லவரையுமே துதிக்கிறோம் வல்லவரையுமே துதிக்கிறோம் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் சாரனின் ரோஜாவையுமே துதிக்கிறோம் பள்ளத்தாக்கின் எலியுமே துதிக்கிறோம் ரோகோ நாமா ரஹந்தரபா 1000 சிறந்தவரையுமே துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம்ப்பா அப்பா கடந்த தகப்பனை வாட முழுது பாதுகாத்து புதிய இடத்தை காண செய்து நன்றி சுவாமி அப்பா கடந்த நாள் பாதுகாத்து அப்பா அந்த புதிய அப்பா அந்த ஓய்வு நாளை காண செய்து நன்றி சுவாமி இந்த வருடத்தில் முதலாவது ஓய்வு நாள் அப்பா ஆசிரிக்க உண்மையில் மகிழ களிக்கூறமை பாட ஆராதிக்க துதிக்க நீர்கொட்ட மகா பெரிய கிருபைக்காக இறக்கத்துக்காக நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் ஏபா நாதானோ ஷாந்தாரபா அப்பா எத்தனை நெருக்கங்கள் வேதனை கண்ணீர்கள் மத்தியில் பாதுகாத்து நன்றி சுவாமி ஓ ரியாந்தா நாஷிகா பராக ஹந்தர் யாங்க ஹந்தரபா சத்ரு வெள்ளம் போல் வரும்போது அப்பா நீர் கொடியேற்ற கிருபைக்காக நன்றி சுவாமி ஓ ராதா நஷிகா பராகதா நஷிகா பகாந்தரபா நன்றி 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 பெருவிழத்துக்கு தப்புகளிடமே ஸ்தோத்திரம் ஏலியின் பலனே ஸ்தோத்திரம் எங்கள் நம்பிக்கையே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஓ ராபாதா ஹந்தரபா ஷேகா பால்பாதா நாரி இது நாரி அங்கரபா மகிமே 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 அளவற்ற அப்பா உம்முடைய மகிமின் ஐஸ்வர்யத்துக்கு நன்றி நன்றி சுவாமி அப்பா பலவீனமான எங்களை தெரிந்து கொண்டே நன்றி ராஜா குப்பையில் கடந்த எங்களை தூக்கினீர் எமக்கு நன்றி சுவாமி ரே தனஹந்தரபா கிருபை நாள் இறக்கங்களால் எங்களை முடிசுட்டு எமக்கு ஸ்தோத்திரம் 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 அளவற்ற அப்பா உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண சித்திரே நன்றி ராஜா காரணத்தில் எங்களை இழுத்துக்கொண்டே நன்றி நன்றி அப்பா அநாதி ஸ்நேகத்தாய் எங்களை ஸ்நேகித்தவரே துதிக்கிற ராஜா ஸ்தோத்ரம் 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 அளவற்ற அன்பினால் எங்களை அனுப்பவரே நன்றி சுவாமி எண்ணற்ற நன்மையால் எங்களை முடிசுட்டவர் நன்றி ராஜா நன்மையால் எங்கள் வாய் நிரப்பினரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கழுவுக்கு சமமாய் எங்கள் வயது திரும்ப வாழைது போல் மான கிருபைக்கா நன்றி ராஜா இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொட்டி நன்றி சுவாமி ஓ ராபாதா அந்தூநாதா அனோஷியாந்தா ரியாங்கரவா மன மகிழ்ச்சியால் அப்பா எங்களை அலங்கத்தவரே துதிக்கிறோம் 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 இக்கட்டு நாளில் எங்கள் கோட்டையாக இருந்து எங்களை தப்புவித்து பாதுகாத்து நன்றி ராஜா ஓ ராது நான் சந்த அரியாங்க அரியாந்தரவா நன்றி 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 உள்ளத்தின் ஆழத்தின் அப்பாவை துதிக்கிறோம் 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 நீ நல்லவர் பரிசுத்தர் ஹல்லேலூயா அப்பா மகிமைக்கும் கனத்துக்கும் துதிக்கும் பாத்திரமே துதிக்கிறோம் ஓ ராது நான் சீக்கிரம் வந்தரே சேகே பரஹந்து ராந்தரவா இஸ்ரவேலுக்கு மகிமை பண்ண கேடகமே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் சூரியனை பார்க்க பிரகாசம் உள்ளவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஓர் அந்த நாஷிகா பகாந்திரவா கண்ணீர்களால் நேசிக்கப்படுபவரே ஸ்தோத்திரம் உத்தமரே ஸ்தோத்திரம் உன்னதரே ஸ்தோத்திரம் எந்தவரே ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஓ ரச தேனேஷிகா பருகிரு வாந்தரவர் அப்பாமே துதிக்கிற ராஜா துதிக்கிற தகப்பனே நீர் அதுனா ஷீகா பராத ரஹேதினா ஹந்தரவோ ஓ ராசை நாஷிகா கிருபாந்த ரேகே மே நாஹந்தரவோ நல்லவரே ஸ்தோத்திரம் நன்மையின் நாயகனே ஸ்தோத்திரம் 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 ஜீவன் தீர்காயுஸ்மானவரே ஸ்தோத்திரம் ஜீவ அப்பமே ஸ்தோத்திரம் ஜீவாதிபதியேமே துதிக்கிறோம் ஜீவன் உள்ளவரையுமே துதிக்கிறோம் ஹல்லேலூயா என்றென்றைக்கும் ஜீவித்தவரையுமே துதிக்கிறோம் 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 இம்மானா தனு நாதஹந்தரபா அப்பாமே துதிக்க நிக்குட்ட கிருபைக்கா நன்றி சுவாமி அப்பா எங்கள் வாயை நகைப்பினாலும் அப்பா துதியினால் நிரப்ப கிருபைக்கா நன்றி நன்றி ராஜா நன்றி அப்பா எத்தனை இக்கட்டுகளை தண்ணீர்களை கடந்து வந்த அப்பா எங்களோடு இருந்து தப்பித்து நன்றி சுவாமி ஓ அக்னி ஜுவாலையில நடக்கும்போது அப்பா அப்பா அக்னி ஜுவாலை எங்களில் பற்றாத கிருபைக்கா நன்றி சுவாமி எங்களோடு கூட இருந்த கிருபைக்கா நன்றி எங்க கைகளை திடப்பட்டதுக்கா நன்றி ராஜா ஓ ராசே தேனி ஹாந்தரவா தளர்ந்து போன கைகளை திடப்பட்டு எமக்கு நன்றி சுவாமி சோர்ந்து போன நேரத்துல அப்பா அவனை பலன் கொடுத்து நன்றி ராஜா சத்தம் சத்தத்தை பெருக பண்ணினே நன்றி 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 ஓ கமாரா ஹது நானா ஷீக் ஹாந்தரவா அப்பா அந்த புதிய நாள் புதிய வார்த்தை முதலாம் நாளில் ராஜா நம்முடைய கிருபை வல்லமை எங்கள் மேல் இறங்கட்டும் சாமி அப்பா நம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாவதாக ராஜா அப்பா தகப்பனை ஓட வேண்டிய கிருபை உண்டாவதாக சாமி ஓ எங்கள் ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையாய் ஓட எங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட பந்தய போல நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓட கிருபை தாங்க சாமி இந்த நல்ல கிருபை இறங்கட்டும் ராஜா ஓ ராதா நானா சந்திரபா பூமியில காரியங்கள மேலான நோக்கி இன்னும் அதிகமாக ஓட பிரயாசப்பட உமக்கென்று வாழ எங்களை பலப்பட்டுங்க ரீகா நமோ ரசேத்தன அந்தர ஹந்துரபா ஏக்கர் பாஷேக்கு பேலூரா தேனேஷிக ஹந்த ரேக்கே பிராந்தர் அந்தரபோ எங்களுக்கு அலக்காடுங்க நீதி செய்யுங்க தகப்பனே ரோஷ் அந்தரபா கிருபியா இறங்க ராஜா வல்லமை ஒவ்வொரு மேலும் அழிலாம ஊற்றுங்க ஏசப்பா முடிய அளவு இல்லாத அப்பா தீகசம் மழை அபிஷேகத்தை ஒவ்வொரு பாத்திரங்களை பெற்றுக்கொள்ள அப்பா தகப்பனை சுத்திகரிங்க ராஜா சுத்திகை ஏசப்பா இந்த கடைசி நாட்கள்ல அப்பா வெளிப்பட ஆயத்தமாக்க ரட்சிப்புக்கு ஏதுவாக அநேக தங்கள் இதயத்தை தகப்பனை ஆயத்தமாக்க சுவாமி அப்பா
அப்பா அந்த கடைசி கால பின்மாரி மலையில ஓ அப்பா நனைந்து உமக்கென்று எழும்ப அப்பா ஒவ்வொரு பெண்களையும் பலப்பட்டுங்க, கிதியவங்கள் எழும்பட்டும், தபராக்கள் எழும்பட்டு சுவாமி. ஓ கானா தானா ஷஹாந்தரவா ஏஸ்திர எழும்பட்டும், ஆபிரகாம் எழும்பட்டு தகப்பனே. திறப்பில் நின்று ஜெபிக்கும் அப்பா ஒவ்வொரு எழுப்புங்க எழுப்புங்க ராஜா. ஓ எழுப்பின அபிஷேகம் எங்கள் தேசத்தில் ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக. ஏதானா மாராக துனாஷிகா பர்கரு ஹந்தரவோ மகிமை 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 மகிமை. குளோரி குளோரி ஏசே தேதான ஹந்தரோத நாத ஹந்தரவோ ரகம் ஹந்தரவோ. ஏசேவின் ராஜ்யங்கள் ஏசு நாமத்தாலே அழிக்கப்படுவதாக. துஷ்ட அமங்கன் திட்டங்கள் ஏசு நாம முறியடிக்கப்படுவதாக. மகிமையின் அபிஷேகத்தால் தேசத்தை மூடுங்கப்பா மூடுங்கப்பா மூடுங்கப்பா. நீ அபிஷேக நதி பாய்ந்து செல்லட்டும், நீ வல்லமை நதி பாய்ந்து செல்லட்டும். ஓ நீ பெரியவர் அப்பா, நீரே பயங்கரமான தேவன். ஓ பலத்தில் நீரே பலத்தவர். ரீகா நமார் ஹந்தூர் ஆந்தரபா. தேசத்தின் நடுவிலே உன்னுடைய வல்லமையில காலம் வெளிப்படாதாக. நீ ஓங்கி போய் இந்த நாளில் வெளிப்படாதாக. தேவரீர் தகப்பன ஜனத்துக்கு நீர் ஆயத்தம் ரட்சிப்பை ஜன கண்கள் காண்டு சாமி. பெரிய அதிசயங்கள் அர்த்தம் இந்த நாள்ல அப்பா நீ செய்வீராக. நீ பலத்த செய்கைகள் நாள் வெளிப்படுவதாக அப்பா. ஓங்கி புயத்தோடு வல்லமையில புயத்தோடு நீர் இந்த நாள்ல உன்னை வல்லமை வெளிப்பட்டுங்க ராஜா. உமக்கு காத்துகள் அப்பா எங்கள் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாது இருப்பார்களாக. ஓ ராதா நாமா ஷீகா பராந்த ரேசி கியாங்க ருகாந்தரபா. பகலிலே மேகஸ்தமா எங்களோட இருப்பது நமக்கு நன்றி ராஜா. இரவில் அக்னி சமா எங்களோட இருப்பது நன்றி ராஜா. தூராதா நாஷிகா பருகிரி அங்கரபோ. ஓ ரியாந்தரபா. மரணத்தில் வெளிச்சம் மரணத்தில் இருப்பதற்கு வெளிச்சமத்தின் என்ற வார்த்தையின்படி அப்பா இந்த நாள்ல சுகவாழ்த்தில் இருக்கட்டும், வெளிச்சம் உதிக்கட்டும், இருள ஸ்தலங்களில் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும், இருள் மாறிப்பட்டும் இயேசு நாமத்தாலே. நீம ராசிக்கு ரூத அந்த ஆந்தரபோ ஓ கபார அந்த லஷிகா பருகிரமாதே நீ மராதுன அந்த ரேகா பஹாந்தரோ. ஓ மகிமை 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 மகிமை. உன்னதரே ஸ்தோத்திரம், என்னவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்பிடுவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்பினேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே இன்றைக்கே செஞ்சிடுங்க, இப்பவே செஞ்சிடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே இன்றைக்கே செஞ்சிடுங்க, இப்பவே செஞ்சிடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்,
என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ரகந்துரதனதனக்ரப ஓகமரகதனேனியா சந்தரே பலுருது நாந்திரபா. தாயின் கருவில் அப்பா எங்களை உருவாக்கணும் நீரே எங்கள் நம்பிக்கை ராஜா. ஓ கர்ப்பத்தில் நாங்கள் வெளிப்படும் போது நீரே எங்கள் நம்பிக்கை சகப்பனே. ஓ ராதனே மராசி காந்தரபா. நீர் எங்கள் போயிடம் அப்பா. நீர் எங்கள் தலை உயர்த்தின தகப்பன் நீர்ல ராஜா. ஓ சிறியனை இப்படி எடுக்கின்றவரை துதிக்கிறோம். ஓ எளியவனை குப்பையில உயர்த்தனை துதிக்கிறோம். ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர செய்கின்ற துதிக்கிறோம். மீமா ராஜை ரேசே கேகு கந்தூனா ஹந்தரபா. ஓ ரியா சந்திரபா. வெள்ளைக்கு குகை மனுஷனுக்கு அனை புகழ்ச்சிமே சோதனை. ஓ ராசே கானபாரி அந்தர ஷியாந்தர் ரேகா மருஹந்தரபோ. நன்றி ஆண்டவரே. ஓ தன்னை தன் புகழ் உத்தமம் அல்ல, கத்தால் புகழப்படன உத்தமன். நீ சேகு பலூதன சந்தரபோ. ஓ தன்னைத்தான் தாழ்த்த உயர்த்தப்படான், தன்னைத்தான் உயர்த்தன் தாழ்த்தப்படுவான். நீ மராசே கைனாஷி காந்தரபோ. ஓ தாழ்மையை கொடுங்க ராஜா, தாழ்மை இறங்கட்டு ராஜா. எல்லா மேட்டான சிந்தனைகள் அகங்காரங்கள் ஆணவங்கள் ஓ அகம்பங்க ஏசி எரிக்கப்படுவதாக ஏசி நமத்தாலே. ஓ ராமானா எல்லா மேட்டான எண்ணங்கள் அப்பா கலகத்தின் ஆவிகள் ஏசி கட்டப்படுவதாக எரிக்கப்படுவதாக. ரீகா மரஹாந்தரபா. ஓ தீமை செய்கின்ற சிந்தனைகள் தீமை அப்பா பிணைக்கின்ற இருதயங்கள் ஏசி நாமதை எரிக்கப்படுவதாக. நீ ரதூத நமோஷிக்க பருகு எவ்வளவு ஹந்த ரேக்காம அலோதனா. நீ நனாஷிக்க பருகுரு ஹந்தரப. ஏசி நமதால் ஏசி நமத வல்லமை வல்லமை வல்லமை. ஒவ்வொரு பாத்திரம் நிரம்பட்ட ஒரு பின்னர் அபிஷேகத்தை அப்பா ஒவ்வொரு ஜனங்களும் உணரட்டு ருசிக்கடியப்பா. ஓ அலையில ஊற்றப்பட்ட மகிமை தகாப்பானே. ஓ அலையில மகிமையை உணரட்டும் ருசிக்கட்டும் ராஜா. ஓ நீச்சல் ஆள அன்பின் அகல ஆள உயர்த்தல கொண்டு செல்லுங்க. தீராது ஹந்தர் ஹந்தர் யாங்கர் ஹந்தர்ப. கணுக்கால் அளவல முழங்கால் அளவல இடுப்பு அளவல ராஜா. ஓ நீச்சல் ஆள அபிஷேக மலை. ஓ ராதனே மராதுனா சந்தரபோ. ஓ கிருபாந்தரேசி கினாது ஹந்தரபோ. ரேகா மரஹந்தரப. நீ ராஷிக பருகிரு பாந்தரபோ. ஓ கிருபாந்தரே சேகேனா ஹந்தரபோ. ஓ கமரியங்கரப. மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும். உன்னத பல நிரப்பட்டு ஒவ்வொரு நிரப்பட்டு ராஜா. எனக்கு அப்பாற்பட்ட வல்லமை எழுப்புறதாக ஏசி நாமத்தாலே. நீ நனு சாந்தர்ப. எல்லா சாபங்கள் பின்தொடர்ந்த எல்லா அக்கிரமங்கள் தீவினைகள் ஏசி நாமத்தை எரிக்கப்படுவதாக. ஓ கமரஹந்த அரேஷி கந்தரப. எல்லா சாபங்கள் முறியிட்டு ராஜா. ஓ எல்லா கசப்பான மாறா போன்ற அனுபவங்கள் அப்பா மாற்றுங்க சாமி. ஓ கசப்பான அனுபவங்களை மாற்றிருக்கிற அன்பு மகள் மீது கரையிறங்கிட்டு சாமி. அப்பா தகப்படாங்க அந்த கரசப்பை உடைத்து அப்பா தடை உடைத்து வெளிவரட்டு ராஜா. ஓ எலும்பட்டும் ரீக்க கட்டப்பட்டு அப்பா உடைக்கப்பட்டு அப்பா அடைக்கப்பட்ட எல்லா சிறு இருப்புகள் ஏசி நாமதால் இப்பொழுது மாறி போகட்டும். எல்லா சிறு இருப்புகள் மாறட்டும். ஓக்கா நந்த ஈகல் அகந்தர் யாங்கபா. கல்வி போல புதிய பலன் உண்டாகட்டும். காணாமல் பலன் உண்டாகட்டும். ஓக்கா மரா தினேஷியா அந்த ரிபிக்கபா. நீர் அதுனா அந்த யாசியா கிருபாந்தரப. ஆகா மராஷிக்கே வேல் கிருபாந்தரபே. ஓ கிருபாந்தரவா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை பிழைப்பா என்ற வார்த்தை மாட்டி அப்பா வார்த்தையால் ஜீவன் உண்டாகட்டும். ஓ வார்த்தையால் ஜீவன் உண்டாகட்டும். மாத்து பண்ண சடலங்கள் எழும்பட்டு இயேசு நாமத்தாலே. மாத்தோட பகுதி உயிர் அடையட்டும் இயேசு நாமத்தாலே. ரீக்கா ஒவ்வொரு சரீரங்கள்ல அப்பா உள்ளுறுப்பு வல்லமை இறங்கட்டும். எல்லா கட்டிகள் உடையட்டும் இயேசு நாமத்தாலே. நாள்பட்ட வியாதிகள் மரண படுக்கைகள் இயேசு நாம மாறி போகட்டும். ஓ வீட்டின வல்லமை. ஓ கமராதி ஆந்தரா சந்தர்பா. சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் ராஜா. ஓ ராதா நாந்து ராந்தா ரயங்கரபே. ஓ கமரகதனா மாஷிகா பாவாந்தி ஆந்தரபே. ஓ கமராசி ஆந்தர்பா. ஓ ஏசி நமதாலே ரீகா நாஷிகா பராங்கரபோ. ஓ கிருபாந்தரா சேகே மிமானா ஹந்துரு அந்த அரியங்கரபோ. வலப்பக்கத்தின் நிழல்லவரே. வலுவாமல் காப்பவரவரே. வலப்பக்கத்தின் நிழல்லவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசி வரும் பர்வதம்
ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே என்னை கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். என்னை கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் போய் உண்டாக்கின கர்த்தரிலிருந்து உனக்கு ஒத்தாசை வருகிறது. வானத்தை போய் உண்டாக்கின சர்வவல்லவர் உனக்கு ஒத்தாசை வழிபக்கத்தில் இருக்கிறார். அவர் உன் ஆத்மாவை எல்லாத்தையுமே குறுக்கி பாதுகாப்பார். அவரின் போக்கி மரத்தை விடுவதற்கொன்று எங்களுக்கு காப்பார். ஓ ராதனா மாராதரவா ஈசவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். ஓ ராமதரதனி கனுராந்துரா ஷிகா பரகரு அந்தரவர் கனூரி அந்தலே பலூஷி கிருபாந்தரே சி கிராந்தரவோ மமராதனா ராகுஷிகா பவாந்தரவா வல்லமை 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 வல்லமை. ஓ வீரபட்டருக்கு அப்பா தகப்பனே ஆதி அபிஷி இறங்கட்டு ராஜா, ஆண்டுகள் அபிஷி இறங்கட்டு தகப்பனே. ஓ ரியாந்தரவா வீரப்படைகள் பாக்கியவாங்கள், அவள் தேவண்டி ஆறு அடைவார்கள். ஓ காமா ரியாந்தர சந்தர் யாங்கரவோ Dekana mare sete nadu nadana shankar yangar andarabo dibare andare shikr bandare seke milandarabo. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து திகழ்பட்டை பழுத பொய்யான மொழிகளை உங்கள் பொய்யா சொல்றாங்க. நீங்கள் பாக்கியமாக இருப்பீர்கள். ஓ நீங்கள் களி கூர்ந்திருங்கள், பலவத்தில் உங்கள் மேல மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன் நின்ற தீர்க்கதரிசிகள் அப்படியே செய்தீர்கள் அல்லவோ. ரேகா மராந்து நான் சந்தரவோ ஓ கிருபாந்தரே சேகா நாது அந்தரவா. ஆவில் எளிமையர்கள் பாக்கியங்கள் பல்லோகராஜா அவர்களுடையது. ஓ கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்குகிறது. நறுங்குண்டு நொறுங்குண்ட இதயத்தின் மேல் அவர் வாஞ்ச இருக்கின்றார். ஓ ஆவில் சிறுமைப்பட்ட நொறுங்குண்ட முகம் நோக்கி பார்க்கிறது. ரியாந்தரவோ சந்தரேக மாந்தரவோ. ஓ ஒவ்வொரு பிள்ளைங்களும் இறங்குங்க தகப்பனே. எல்லா சாபங்களை மாற்றுங்க, கண்ணீரை மாற்றுங்க தகப்பனே, புலம்பலை மாற்றுங்க சாமி. குடும்பத்துல ரட்சிக்கப்படாத நிமித்தமாக அப்பா அன்பு மகள்கள் வடிக்கும் கண்ணீரை மாற்றுங்க சுவாமி. ஓ ரட்சிப்பை கொடுங்க ராஜா. ஓ மகனின் சிறியிருப்பு வாழ்க்கை மாட்டு ராஜா, கண்ணன் குடிப்பழக்க மாட்டு ராஜா. தூராதா நாமா ஷீகா பராந்த ரேகாந்திரவ கண்ணன் ரட்சிக்கோ ஜெபிக்கிற அன்பு மகள் மேற்கார இறங்கட்டு சுவாமி. ஆதல கொடுங்க ராஜா. அப்பா அன்பு மகன் ரட்சிக்கட கிருபத்தாங்க சுவாமி. ஆளுகை செய்கிற அடிமைத்த ஆவிகள் பலன் ஆவில் எரிக்கப்படுவதாக. ஓ காந்தாரே தீனாமோ சாந்திரபா மகன் ஆலீசர் எல்லா அந்த பலன்கள் எரிக்கப்படுவதாக. ஓ கிருபாந்த ரேஷி அந்த ரீக்கரபா. ஓ ஒளி பிரகாசிக்கட்டும், அப்படி மகிமை ஒளி பிரகாசிக்கட்டும் ராஜா. ஓரி அந்த நாம ஒரு அந்தரவோ. Thank you Jesus. நன்றி இயேசுவே. ரிப்ரப்ரஹான் சரபரபோ ரிப்ரப்ரஹாலா துரஹான் சரபரபோ ஷபலபரி பலபரப்லஹா சரபரப ஷிபலபரி பலபா. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு சரீரத்தில் இறங்கட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ரப்ரஹான் சரபோ ஷபலபலபரி பலபரபலபரிபா.
இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஹalleluya. ரப்ரப்ரப்லோ ஷபரபரஹன் சரபரரரரரர ஓ ரப்ரஹன் சரபோ ஷபரபரபரபரபரபரபரபரரரரரர ஓ ரரரரரிஹன் சரே. ஹalleluya. ரபலபர ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலகத்திலிருந்து அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல காத்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில அப்பாவை ஆராதிக்க அவர் கொடுத்த மேலான கிருபையை நினைச்சு உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ரெப்ரஹான் சரபோ ஷபரபரபலபோ ரெபரபரபலபர ஓ ரெப்ரஹான் சரரரர. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உலகத்தை நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. புதிய ஆண்டை தந்தீரே, நன்றி ராஜா. உலகத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நமக்கு ஒரு புதிய ஆண்டை ஈவா கொடுத்திருக்கிறாங்க. ஹalleluya. புது கிருபை தந்தீரே, நன்றி ராஜா. புதிய ஆண்டு தந்தீரே, நன்றி ராஜா. புது கிருபை தந்தீரே, நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அப்பா அப்படி கிருபையை ஊற்றுங்கப்பா. இந்த புதிய ஆண்டிலும் அப்பா அப்படி புதிய கிருபையை ஊத்துங்க டாடி. ஒவ்வொருத்தர் மேலையும் புதிய கிருபையை ஊத்துங்கப்பா. இந்த ஆண்டின் வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க தேவையான கிருபைகளை ஊத்துங்கப்பா. ஓ க்ளோரி க்ளோரி பிரப்ரஹான் சரபோ ஷபலபலபலபலபரி பிரிதிர. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். எலும்புகளுக்குள்ள சதையில ஒவ்வொரு உறுப்புகள்ல இயேசுவின் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. நோய்கள் வல்லமை எறிகிறது, எறிகிறது, எறிகிறது. ஹalleluya. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். செயல்படாத உறுப்புகள்ல இயேசுவின் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கண்கள்ல வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. எல்லா தைராய்டு ப்ராப்ளம் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஃபயர், ஃபயர். எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். எல்லா மந்திரவாதங்கள் எரியட்டும். பிசினஸுக்கு விரோதமாக வைக்கப்பட்ட எல்லா வல்லமை எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். எல்லா பாகாலின் வல்லமைகள் எரியட்டும். பாதாளத்தின் வல்லமை எரியட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஓ க்ளோரி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தர் மேலும் புதிய கிருபையை ஊற்றுங்கப்பா. புதிய மகிமைக்குள்ள கொண்டு போங்கப்பா. இந்த ஆண்டு அநேக மகிமைகளை பார்க்கட்டும் டாடி. புதிய மகிமையை பார்க்கட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஓ ரப்ரபரபலபோ ஷபரடரடரட. Thank you Jesus. Glory, 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 glory. Ribala bala bala bara bala shabara da 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 da. Oh glory, glory. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். சுவாச உறுப்புகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஓ எல்லாம் மூச்சு திணறல் ப்ராப்ளத்தினால் ஒருத்தர் கஷ்டப்படுறீங்க. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிற நுரையீரலை கர்த்தர் புதிதாக்கி கொண்டு இருக்கிறார். பழுதா இருக்கிற அந்த நுரையீரல் இப்பொழுது புதிதாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒரு புதிய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி கொண்டு இருக்கிறது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஓ கழுவும், கழுவும். ஒவ்வொருவரையும் கழுவுங்கப்பா. இந்த ஆண்டு புதிய ஆண்டிலும் கூட அப்பா புதிய சிருஷ்டியாக மாற்றுங்க. ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தையும் உங்க ரத்தத்தால கழுவி சுத்திகரிங்க. ஒரு சுத்திகரிப்பின் அபிஷேகம் இறங்கட்டும். ஒரு அப்ரஹான் சரரஷே ரெப்ரஹலபோ ரஹான் சரபோ ஷபரபரபலபரபரரரரரரரரரரரர. ஓ ஷனரரரரரரர. உமக்கே ஆராதனை
என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே நீர் எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி. உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் அழகில் சிறந்தவரே மை துதிக்கிறோம். வச்சர கல்லுக்கும் பதும ராகத்துக்கு ஒப்பானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றுகிறவரே, ஓ க்ளோரி, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. வயிற்று பகுதியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை மாறி போட்டும். வயிற்று பகுதியில் இருக்கிற தேவையற்ற சதைகள் இப்பொழுது மறைந்து போகும். எல்லா கொழுப்பு கட்டிகளும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். சுகர் நார்மலாக மாறட்டும். பிரஷர் நார்மலா மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், சரீரத்தில் இறங்கட்டும். சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாம் மாறி போட்டும், புத்துயிதாகட்டும். பழுதான ஒவ்வொரு உறுப்புகளும், ஓ சிறுநீரகங்களும் புதுதாக மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. டச் ஃபயர் ஃபயர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ரத்தத்துக்குள்ள மறைத்து பாதுகாத்துக்கோங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you Jesus. கடந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை கண்மணி போல காத்து வந்தார். புதிய ஆண்டிலும் இந்த புதிய வாரத்தின் முதலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட அவர் தம்முடைய மகிமையை நமக்குள்ள வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படின்ற மத்தியில அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஆராதிக்க அவர் நல்ல கொடுத்த கிருபைக்கா அவருக்கு ஸ்தோத்திரம். யாவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த ஆண்டிலும் தேவனுடைய கிருபையால் வழக்கம் போல எல்லா ஆராதனை நடைபெறும். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. எங்களுக்காக, நம்முடைய பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியத்திற்காக தொடர்ந்து இந்த ஆண்டும் நாங்கள் கர்த்தருக்காக இன்னும் அநேக ஊழியத்தை செய்ய கர்த்தர் அதற்கான கிருபைகளை கொடுக்கணும். அதுக்காக ஜெபிச்சுக்கோங்க. இன்று மாலை 6:30 மணிக்கு தூத்துக்குடி சிஜி காலனி 3வது தெருவில் வச்சு விடுதலை நிறைவு கூட்டம் நடைபெறும். குடும்பமா வாங்க. அதுல கேலண்டர், இந்த ஆண்டு கேலண்டர் கொடுப்போம். குடும்பமாக யாவரையும் நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள, சுதந்திரிக்க எங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் அழைக்கிறோம். வாங்க, இப்போதும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம். Thank you Jesus. Oh glory glory glory. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஹalleluya. மரணம் நேரிடுதா வெளிப்படுத்தல் எத்தனை சொல்லிட்டு வெளிப்பட்ட விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடுதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். கடைசி நாட்கள்ல பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வலு சர்ப்பம் எனப்பட்ட சாத்தான் மிக தீவிரமாய் எழும்பி
சபைகளுக்கு விரோதமாக, பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக அவன் யுத்தம் பண்ணுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த ஆண்டும் கடந்த ஆண்டை விட அதிகமான ஒரு போராட்டம் பூமியில இருக்கும், நிச்சயமாய் இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுது, வார்த்தை நிறைவேறும். அந்த அதிகாரத்துல போட்டிருக்கு வாசிக்கலாம். கடைசி அது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறபடியால் அவன் ரொம்ப வேகமா அவன் யுத்தம் பண்ணுவான் போட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். சாத்தான் தங்களுக்கு சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். இல்ல, கடைசில வரும். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பம் அதை சேர்ந்த தூதரும் யுத்தமணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போயிற்று. உலக மனத்தை மோசம் போக்கும் பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகி வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியில தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். தூதர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆகிய பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்திலே இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து, வாசிக்கலாம். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிற என்று மிகுந்த கோபம் அடைந்து உங்களுக்கு விரோதமாக எழும்பினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வார்த்தை அது பொய் சொல்லல, உண்மையை சொல்லுது. கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு பிசாசுக்கு தெரிஞ்சிட்டு, ஏன்னா கடைசி காலத்துல நடக்கிற எல்லா அடையாளங்களும் நடக்குது. இனி காலம் செல்லாது என்று பிசாசுக்கு தெரிஞ்சு அவன் மிகுந்த கோபத்தோடு உக்கிரத்தோடு அவன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக அவன் யுத்தம் செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது. கடந்த ஆண்டுல எத்தனையோ கொள்ளை நோய்கள் வந்தது, எத்தனையோ பூமியில பயங்கரமான சம்பவங்கள் நடந்தது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் மீட்பு சமீபமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆண்டவர் வர்ற நாள் இன்னும் நெருங்கிட்டு, இன்னும் ஒரு வருஷம் கூடிட்டு. எனவே பிசாசானவன் இன்னும் அவனுடைய மிகுந்த கோபத்தோடு இந்த ஆண்டு யுத்தம் பண்ணுவான். ஆனால் அவனை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரமே நாம் அவனை ஜெயிக்க முடியும். ஏன்னா பிசாசின் தலையை என் அருள்நாதர் இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் நசுக்கினார். பிசாசின் தலையை நசுக்கினார். வேதம் சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையிலே சாத்தானின் அதிகாரத்தை உறிஞ்சிட்டார். இன்னைக்கு அவர் சிலுவையில சிந்த ரத்தத்தினால் தான் சாத்தானை நம்ம ஜெயிக்க முடியும். பிசாசு நடுங்கிற ஒரு ஆயுதம் என்னன்னா அது இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தத்தை நம்ம வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு நம்ம சொல்ல நமக்கு விடுதலை கிடைக்கும். ஒரு போராட்டம் வருதா, ஒரு நெருக்கம் வருதா, உடனே நீங்க வாயை திறந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. ஏன்னா இயேசுவின் ரத்தம் வல்லமையுள்ள ரத்தம். பிசாசு நடுங்கிற ஒரு ஆயுதம் இயேசுவின் ரத்தம். ரத்தத்தை சொல்லும் போதே பிசாசு எரிஞ்சிரும். ஆண்டவர் அடிக்கடி எங்களுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுவார். பிசாசு இயேசுவின் ரத்தத்தை நாங்க சொல்லும் போதே கூட்டமா பிசாசுகள் எரிஞ்சு விடுறத நாங்க பார்த்திருக்கிறோம். இன்னும் நிறைய சாட்சிகளை நாங்க கேட்டிருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை சொல்லும் போதே பிசாசு அலக்கடிச்சு ஓடும். முதலாவது பிசாசு நம்ம ஜெயிக்க இயேசுவின் ரத்தத்தினால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ரத்தத்தை அறிக்கை பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, அவருடைய திருவிருந்துல பங்கு கொள்ளணும். அவருடைய ரத்தத்தை நம்ம குடிக்கணும், பானம் பண்ணணும்.
அவருடைய அப்பத்தை புசித்து, அவருடைய சரீரத்தை புசித்து, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனுக்கு மரணம் கிடையாது, அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆண்டு நீங்க ரெகுலரா திருவிருந்துல பங்கு கொள்ளணும். ஆண்டவருடைய ரத்தத்தை குடிக்கணும். அவருடைய ரத்தம் நமக்குள்ள வரும்போது அந்த ரத்தம் நமக்குள்ள பாய்ந்து சென்று அது ஒவ்வொரு உறுப்புகளையும் அது புதிதாக மாற்றுகிறது. வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறது. மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறது. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டாயம் ஆண்டவருடைய திருவிருந்துல சரியாக நாம் பங்கு கொள்ள வேண்டும். அவருடைய ரத்தத்தை நாம் புசிக்கணும், குடிக்கணும். அவருடைய சரீரத்தை நம்ம புசிக்கணும். ஒவ்வொரு நாளும் ரத்தத்தை அறிக்கை பண்ணுங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், என் பிள்ளைங்களை இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன், என் பிசினஸ் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி ஒவ்வொரு நாளும் துதிங்க. ஏன்னா அந்த கடைசி நாட்கள்ல பயங்கரமான ஒரு நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் அந்த கொரோனா 7 மடங்கு வேகமா பரவுதுங்க. உலக மனுஷனே சொல்றான். ஆனா வேதம் என்ன சொல்லுது? கடைசி நாட்கள்ல கொள்ளை நோய் வரும், பூமி அதிர்ச்சிகள் வரும், நிலநடுக்கங்கள் வரும் சொல்றாங்க. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள். இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் அநேக பரிசுத்தவான்கள் மூலமா ஆண்டவர் பேசுறாரு. இப்படிப்பட்ட ஒரு அழிவு வரும்னு சொல்லி பேசுறாரு. எதற்காக ஆண்டவர் பேசுறாரு? அவங்க மூலமா இப்படிப்பட்ட அழிவுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளும்படிக்கு, ஜெபித்து தப்பித்துக் கொள்ளும்படிக்கு, தேசத்திற்காக நாம் ஜெபித்து தப்பித்துக் கொள்ளும்படிக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனத்தை அற்பமா நினைக்க கூடாது. சொல்றாங்களா உடனே நம்ம ஜெபிக்கணும். அமெரிக்கால இப்படி வருங்காங்களா உடனே ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு ஆண்டும் தேவன் கிருபையாய் எங்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆவியில கொண்டு போய் என் மனைவின் மூலமாய் அநேக காரியங்களை அப்படியே வெளிப்படுத்துவார். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். நாங்க எல்லாருக்கும் சொல்லி ஜெபம் பண்ணோம். அந்த நம்முடைய கூட்டங்கள்ல ஜெபித்தோம். சுத்தமான நாடுகள்ல கொள்ளை நோய்கள் வேகமாய் பரவும் ஆண்டவர் சொன்னார். ஆனா அது கேட்கிற ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படியும் ஒரு அசுத்தமான நாடுகள்ல தான் கொள்ளை நோய்கள் பரவுமாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னது சுத்தமான நாடுகள்ல வேகமாய் அதிகமாய் கொள்ளை நோய்கள் பரவும் சொன்னார். கடந்த நாள்ல நம்ம பார்த்தோம், அமெரிக்கா, பிரிட்டன் எல்லாம் சுத்தமான நாடு, அங்கதான் அதிகமா பரவுச்சு. நம்ம நாடு கூட ஒரு சுத்தம் கிடையாது, ஆனாலும் அவ்வளோ அந்த அளவு இல்லை. எனவே ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை எதற்காக ஆண்டவர் சொல்றாருன்னா, அதற்காக நம்ம ஜெபிக்கணும், ஜெபித்து நம்ம மேற்கொள்ளணும். ஏன்னா வேதம் சொல்லுது, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா என்னும்படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபிச்சா மட்டும்தான் நீங்க பாதுகாக்கப்பட முடியும், நம்முடைய தேசம் பாதுகாக்கப்பட முடியும். இப்ப நாங்க கடைசியா கூட இந்த ஆண்டு கூட ஒன்னும் வெளியே சொல்லல. ஆண்டு வெளிப்படுத்துற நாங்க எங்களுக்குள்ள நாங்க ஜெபிக்கிறோம். ஏன்னா ஆன்லைன்ல சொல்லும் போது நிறைய ஓநாய்கள் ஆன்லைன் மூலமா இன்னைக்கு பரவி இருக்கிறத பாக்குறோம். யாராவது ஒரு ஊழியக்காரங்க சொன்னாங்கன்னா உடனே அதை குற்றப்படுத்தி அதை ஃபேஸ்புக்ல யூடியூப்ல போட்டு அவங்களை கேவலப்படுத்தி அதுக்குன்னே ஒரு ஓநாய் கூட்டம் அலையுது. அவங்க என்ன நம்புவாங்கன்னா, அந்த சயின்டிஸ்ட் சொல்ற நம்புவாங்க. சும்மா அந்த நியூஸ்ல பார்த்து கூகுள்ல அடிச்சு எவனாவது ஒருத்தன் சொல்லிட்டான், ஒரு குறி சொல்ற பைய சொன்னான்னா நம்புவாங்க. ஆனா ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன் ஆண்டோடைய வார்த்தையை சொன்னா அவங்க ஏத்து நிற்பாங்க. கடைசி நாட்கள்ல வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஒரு கொடிய சந்ததி எழும்புவார்கள், விபச்சார சந்ததியார்கள் எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிற ஒரு கூட்டம், தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் ஏளனமாய் எண்ணுகிற ஒரு கூட்டம், எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு பரவி இருக்கிறது. எனவே நிறைய காரியங்களை வெளியேற சொல்ல முடியாது. எனவே நாங்க ரகசியமா நாங்க வீட்டுல எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நாங்க இணைந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்க. இப்படிப்பட்ட ஓநாய் கூட்டத்துக்கு எச்சரிக்கையா இருங்க. ஒருத்தன் யூடியூப்ல ஃபேஸ்புக்ல உட்கார்ந்து ஒருத்தர் ஊழியக்காரன் தாக்கி போஸ்ட் போடுறான்னு அதை பார்க்காதீங்க. அது யாருன்னா பக்க வழியா நுழைஞ்ச கள்ளன் என்று வேதம் சொல்லுகிறது.
எனவே இந்த ஆண்டு கூட அநேக பரிசுத்தவான்களுமாய் மூலமாய் பேசுவார். மோகன் ஸ்லாசர் அங்கிள் மூலமாய், இன்னமாக பால் டினர் அண்ணன், டென்சிங் டேனியல் அண்ணன், ஒவ்வொரு ஊழியக்காரங்க மூலமாய் ஆண்டவர் பேசுவார். அலன் பால் மூலமா பேசுவார். இன்னும் பல பரிசுத்தவான்கள் மூலமாய் ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டும் பேசி வருகிறார். இதெல்லாம் நீங்க கேட்டு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த பிசாசானவன் தனக்கு கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது என்று அவன் அறிஞ்சு வேகமா யுத்தம் பண்ணுவான். இந்த ஆண்டு இன்னும் அதிகமா பரிசுத்தவான்களுக்கு ரொம்ப யுத்தம் பண்ணுவான். அடுத்த 13 அதிகாரத்துல போட்டிருக்கு, அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கு. அந்த மிருகம் அந்த பிசாசுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கு. பிசாசு மிருகத்துக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கு. அது என்ன? மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சிற்பத்தை வணங்கினார்கள். அது என்ன அதிகாரம் கொடுத்திருக்குன்னா, தலையில் ஒன்று சாவுக்கு எதுவாக காயப்பட்டது கண்டேன், ஆனாலும் சாவுக்கு எதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சிற்பத்தை வணங்கினார்கள். அந்த மிருகத்துக்கு வலு சர்ப்பம் கடைசி நாள்ல மிருகத்துக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கு. இந்த நாள்ல கூட ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தின அநேக மிருகத்தின் ஆவிகள் பாதாளத்திலிருந்து ஏறி வர்றத ஆண்டவர் எங்களுக்கு காட்டி அதற்கு விரோதமா யுத்தம் பண்ண சொன்னார். வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவருடைய யுத்தம் பண்ண போயிற்று. இந்த கடைசி நாள்ல பரிசுத்தவான்களை என்ன ஒரு வேதனைனா, பரிசுத்தவான்களை மேற்கொள்ள அவங்களுக்கு அதுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கு என்று வேதம் சொல்லுது. எனவே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அசால்ட்டா இருக்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அசால்ட்டா இருக்க கூடாது. பூமியில வலு சர்ப்பம் பயங்கரமா அது சுத்தி வருது. வேதம் சொல்லுது, பிசாசானவன் கிரச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலான்னு வரையை தேடி சுற்றி திரிகிறான். இன்னைக்கு பிசாசு கிரச்சிக்கிற சிங்கம் போல சுத்தி வந்துட்டு இருக்கிறான். ஏராளமான போராட்டங்கள், பொல்லாத மனிதர்களுக்குள்ள பிசாசு பூந்து, அரசியல் தலைவர்களுக்குள்ள பூந்து இன்னைக்கு பிசாசு பயங்கரமான வேலை செஞ்சுட்டு இருக்கான். பரிசுத்தவான்களுக்கு விரோதமா, ஊழியக்காரங்களுக்கு விரோதமா அவன் கிரியை செய்யறான். எனவே நீங்க ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நீங்க பரிசுத்தவான்களை, ஊழியக்காரங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்கப்பா. எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, நம்முடைய ஊழியத்திற்கும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பாதுகாக்கணும், ஆண்டவர் மேற்கொள்ற கிருபை எங்களுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு ஊழியக்காரங்க விடுதலையோடு ஊழியம் செய்யணும். ஏன்னா பிசாசானவன் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு அறிஞ்சு அவன் வேகமா கிரியை செய்யறான். அவனுடைய வேலையை அவன் வேகமா செய்யறான். அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க இன்னும் அதிகமா அவருடைய வேலையை செய்யணும். இன்னும் நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும். இப்போ இருக்கிற அந்த ஜபம்லாம் போதாது, கண்ணீர்லாம் போதாது. இன்னும் அதிகமா அந்த ஆண்டு நம்ம ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்கணும், கண்ணீர் வடிக்கணும். இயேசுவின் ரத்தத்தை சொல்லி சொல்லி, இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சு தெளிச்சு ஜெபம் பண்ணுங்க. நீங்க போற இடத்துல எல்லாம், நீங்க போற தெருவுல எல்லாம் சொல்லுங்க, இந்த வீடு மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இந்த ஏரியால இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், என் தேசத்துல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் ஆளுகைக்குள்ள வருவதாக அப்படின்னு சொல்லிச்சு. இயேசுவின் ரத்தத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அப்படி ரத்தம் நம்மை பாதுகாக்கும். அடுத்தது அந்த வசனத்தை போட்டிருக்கு, சாட்சியின் வசனத்தினால், வசனத்தை சொல்லி மேற்கொள்ளணும். என் அருள்நாதர் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாள்ல அவர் வசனத்தை வைத்துதான் பிசாச அவர் மேற்கொண்டார். பிசாஸ் எதிர்மறையான ஒரு காரியத்தை சொல்லும் போது அவர் உடனே என்ன சொல்லுவார்னா, வசனத்தை எடுத்து இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறதே சொல்லுவார். உங்க வாழ்க்கையில எதிர்மறையான எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டோடைய வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஒருவேளை பூமியில கொள்ளை நோய்கள் வரலாம், பிசாசு உங்களை பயங்காட்டலாம், உனக்கு வரும். ஆனா நீங்க உடனே என்ன சொல்லணும், வார்த்தையினால ஜெயிக்கணும். எனக்கு வராது, ஏன்னா என்னை குறித்து இப்படி எழுதி இருக்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு எழுதி இருக்கு. எகிப்தியருக்கு வந்த எந்த வியாதி உனக்கு வராதுன்னு எழுதி இருக்கு. நீ கடன்ல செத்துருவன் பிசா சொல்லுவான். ஆனா வேதம் சொல்லுது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்.
உனக்கு மரணம் கிடையாதுன்னு வேதம் சொல்லுகிறது. எனவே ஆண்டோடைய வேதத்துல உள்ள வசனத்தை எடுத்து அறிக்கை பண்ணுங்க. நீங்க வசனத்தை சொல்ல சொல்ல பிசாசு அலறி ஓடுவான். இன்னைக்கு அநேக பிசாசு எப்படி ஒரு மனுஷனை விழத்தட்டுறான்னா, அவங்க மைண்ட்ல அவிசுவாசமான எண்ணங்கள், டிப்ரெஷனை கொண்டு வந்துதான் பிசாசு அவங்கள மேற்கொள்றான். ஆனா அவனை மேற்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டோடைய வார்த்தை நமக்கு ஏராளமான வார்த்தையை ஏசப்பா நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்து வாயை திறந்து அறிக்கை பண்ண பிசாசு எரிஞ்சு ஓடிடுவான். சூனியங்கள் ஒன்னெல்லாம் போயிருது. வேதம் சொல்லுது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இதை எடுத்து நீங்க அறிக்கை பண்ணும்போது எவனாவது உங்களுக்கு சேவனை வச்சான்னா அது உடனே அவனை நொறுக்கி ரிட்டர்ன் ஆகி, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நீங்க இருக்கும்போது, ஆண்டோடைய வார்த்தைக்குள்ள இருக்கும்போது, உங்களுக்கு எதிரா எவனாவது ஒண்ணு நினைச்சிட்டா கூட ஆண்டவர் அவனை நொறுக்கிடுவார். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, இந்த கல்லின் மேல் மோதுகிற எவனும் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். இந்த ஆண்டு நீங்க வார்த்தையை சொல்லுங்க, வார்த்தையை சொல்லி சொல்லி பிசாச மேற்கொள்ளுங்க. ஏன்னா பிசாசு கொஞ்ச காலம்தான் உண்டுன்னு அறிந்து அவன் மிகுந்த கோபத்தோடு அவன் பரிசுத்தவான்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிறான். அவனை மேற்கொள்ளணும்னா ஒரே வழி இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வார்த்தை, அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது, அவருடைய செட்டுக்குள்ள நம்ம இருக்கும்போது தான் நமக்கு பாதுகாப்பு. 91 அதிகாரம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய செட்டை நிழல்ல இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பு. அவருடைய சத்தியம் நமக்கு பரிசயம், கேடகம். அவருடைய சத்திய வசனம் தான் நமக்கு ஒரு கேடகம், நம்மை பாதுகாக்கிற நல்ல ஒரு கேடகம். என்னன்னா அவருடைய சத்திய வார்த்தை. எனவே சத்தியம் என்னும் கச்சை இடையில கட்டிக்கோங்க, ரச்சனியம் என்னும் தலை சிராவை தலையில அணிஞ்சுக்கோங்க, ஆயத்தம் என்னும் பாதரட்சை அணிஞ்சுக்கோங்க. இந்த காரியத்தெல்லாம் நீங்க செய்யுங்க. இந்த ஆண்டு தீர்மானம் எடுங்க. அதிகமா நான் ஏசப்பா பாதத்துல காத்திருப்பேன், வேதத்தை அதிகமா வாசிப்பேன், வார்த்தையில நல்ல வார்த்தையை நான் பேசுவேன், நெகட்டிவான வார்த்தையை நான் பேச மாட்டேன். நல்ல ஆண்டோடைய வார்த்தை, விசுவாச வார்த்தைகளை நான் அறிக்கை பண்ணுவேன் சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து ஒவ்வொரு நாளும் நல்ல வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க. நீங்க விசுவாசிக்கிறேன் ஆகையால் நான் பேசுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க விசுவாசிப்பதற்கு அடையாளம் என்னன்னா, வாயை திறந்து அறிக்கை பண்றது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். நீங்க ரட்சிப்பு உண்டாகணுமா, நீங்க பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணுமா, வியாதியிலிருந்து ரட்சிக்கப்படணுமா, கொள்ளை நோயிலிருந்து ரட்சிக்கப்படணுமா, பிசாசின் பிடியிலிருந்து ரட்சிக்கப்படணுமா, வாயை திறந்து ஆண்டோடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. நல்ல வார்த்தைகளை பேசுங்க. இயேசுவின் ரத்தம் உங்க வாயில வந்துகிட்டே இருக்கட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயன் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க வெளியே போகும்போதும் கூட, அப்பா எங்களை இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா பயங்கரமா இருக்கு உலகத்துல ஆக்சிடென்ட் நியூஸ பாத்தீங்கன்னா, ஆக்சிடென்ட்டுக்குனே தனி நியூஸ். அங்க அத்தனை பேர் இறந்தாங்க, இத்தனை பேர் இறந்தாங்க. கொள்ளை நோய் பயங்கரமான ஒரு உலகத்துல இருக்கிறோம். பிசாசு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அவனுக்கு இன்னும் சில மணி துளிகள் தான் இருக்கு. அப்புறம் ஆண்டவர் வந்துட்டாருன்னா அவனை பிடிச்சு 1000 வருஷம் பிடிச்சு கட்டி அந்தகார சங்கிலியால அடைச்சி அவனை பாதாளத்துல அடைச்சு போட்டுருவாரு. அப்புறம் அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவனுக்கு கொஞ்சம் இருக்கிற நாள்ல எப்படியாவது ஒரு சிலரை நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடணும்னு சொல்லி அவன் மிகுந்த தீவிரமா கிரியை செய்யறான். அப்படி இருக்கும்போது ஆண்டோடைய பிள்ளைங்க நம்ம ஒரு சிலரை அக்கினியில இருந்து இழுத்து பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக நம்ம வேகமா வேலை செய்யணும். எனவே இந்த ஆண்டு நீங்க ஆண்டோடைய சுவிசேஷத்தை வேகமா அறிவிங்க. உங்களால முடியலையா, ஊழியக்காரங்களை தாங்குங்க, ஊழியத்தை தாங்குங்க, ஜபத்துல தாங்குங்க. காணிக்கை மூலமா, உதாரத்துவமான காணிக்கையினால் ஊழியங்களை தாங்குங்க. ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊழியத்துக்கு எதிர்த்து இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தேசத்துல நல்ல திறந்த வாசலை தரும்படியாக ஜெபம் பண்ணுங்க. சபைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுது, உலகத்தின் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகத்தின் சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும்,
அப்போது முடிவு இருக்கும். எனவே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட உங்களால் இயன்றதை இந்த ஆண்டு செய்யுங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. ஜெபிக்கலான்னு தீர்மானம் எடுங்க. கொடுக்க தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்க இருதயத்துல பேசினா இந்த ஊழியத்தை நீங்க தாங்குங்க. டிவி ஊழியங்களை தாங்குங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் உங்க குடும்பத்தை அதிகமா நிரப்பும். இந்த ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு அவர் ஏராளமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். அதெல்லாம் நீங்க சுதந்திரிப்பீங்க. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் நம்ம மேற்கொள்றதுக்கு நீங்க அவருடைய ரத்தத்தை பயன்படுத்துங்க. வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அதிகமா ஆண்டோடைய சமூகத்துல காத்துருங்க. இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில அது ஒரு கிருபையின் ஆண்டு. இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு. ஆண்டவர் அளவில்லாத கிருபைய இந்த ஆண்டு உங்க மேல ஊத்துவார். அளவில்லாத மகிமை ஆண்டவர் உங்க மேல ஊத்துவார். நீங்க இழந்த எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த ஆண்டு உங்களை தேடி வரும். இந்த ஆண்டு ஏராளமான நன்மைகள் உங்க வாழ்க்கையில வரும். அநேக செல்வங்கள், ஏராளமான செல்வங்கள் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. நீங்க நினைக்க கூடாத லெவல்ல கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை கொண்டு போறார். நீங்க இதுவரை எதிர்பார்க்க கூடாத, நினைத்ததற்கு வேண்டிக் கொண்டதற்கு அதிகமான லெவல்ல கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்க போறார். நீங்க அதிகமா பெருகுவீங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த ஆண்டு ஆண்டவர் குழந்தையை கொடுப்பார். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல திருமண வாழ்க்கை நடக்கும். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல காத்திருங்க. அவரோட ரத்தத்தை அறிக்கை பண்ணுங்க. அசதியா இருக்காதீங்க. ஜாக்கிரதையா இருங்க. ஆவியில அனலா இருங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அந்த வசனத்தை போட்டு தீர்க்க தரிசனத்தை அற்பமா நினைக்காதீங்க. ஒரு நாளும் நினைச்சிடாதீங்க. எத்தனை பேர் சொல்லட்டும், ஊழியக்காரங்களுக்கு விரோதமா பேசட்டும், நீங்க ஒரு நாள் வாயை திறந்து சொல்லிடாதீங்க. ஒரு பரிசுத்தவன் மூலமா ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வார்த்தை வெறுமையா போகாது. உடனே நீங்க ஜெபம் பண்ணுங்க. பாரப்பட்டு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த தேசத்துக்கு இப்படி அழிவு வரும்னு சொல்லி இருக்கீங்கப்பா, நீங்க பாதுகாத்துக்கோங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பான்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க மத்தவங்களுக்காக ஜெபிக்கும் போது, நீங்க அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் போது, ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் அவர் இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாப்பார். கடந்த ஆண்டு முழுவதும் காத்த தேவன் இந்த ஆண்டு முழுவதும் அவர் உங்களை கண்ணின் கருவிழியை போல பாதுகாப்பார். மார்போடு உங்களை அணைத்து முத்தமிடுவார். உங்களை அணைத்துக் கொள்வார். ஆவிக்குரிய அநேக ரகசியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். பரிசுத்த ஆண்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு பரிசுத்த ஆண்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ முதிர்ந்த பரிசுத்த ஆண்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கெல்லாம் தேவன் நல்ல ஆயுசு நாட்களை தேவன் கொடுக்கணும். அவங்க வருஷங்களை கூட்டி கொடுக்க, ரொம்ப வருஷம் வாழணும். அப்படிப்பட்ட ஆண்டோடைய சமூகத்துல மணிக்கணக்கா இருக்கிற நம்முடைய சாது சுந்தர் செல்வ ஐயா இருக்காங்க. அவங்கெல்லாம் ஆண்டோடைய பாதத்திலே இருக்காங்க. வின்சென்ட் செல்வகுமார் அங்கிள் இருக்காங்க, மோகன்ஸ்லா அங்கிள் இருக்காங்க, இன்னும் ஜிபிஎஸ் ராபின்சன் அங்கிள், இன்னும் அநேக தேவ மனுஷர்கள் இருக்காங்க, அநேக பரிசுத்தான்கள் இருக்காங்க, இன்னும் நல்ல வார்த்தைகளை பேசுற நிறைய பரிசுத்தான்கள் இருக்காங்க. சாம்பி செல்லத்தர ஜஸ்டின் இருக்காங்க. இன்னும் அப்படிப்பட்ட பரிசுத்தான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க எல்லாம் இன்னும் எழும்பணும். அதிகமா இந்த ஆண்டு பரிசுத்தான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா பிசாசு பரிசுத்தான்களை தான் அவன் டார்கெட் பண்ணி யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பாதுகாக்கணும். அரசாங்கம் நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுக்கணும். வேதம் சொல்லுது, நாம் அமைதல் உள்ள போஜனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக, அதிகாரத்துள்ள யாவருக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல அரசியல் தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க மக்களுக்காக உண்மையா அவங்க கடமையை செய்ய ஆண்டவர் அதுக்கான கிருபையை கொடுக்கணும். ஆண்டோடைய கிருபை இருந்தாதான் அவங்க மக்களுக்கு உண்மையா செய்ய முடியும். லஞ்சம் இல்லாம, ஊழல் பண்ணாம, உண்மையா மக்களை ஒடுக்காம அவங்க உண்மையா செய்யணும்னு ஆண்டோடைய கிருபை வேணும். அவங்கள ஜபத்துல தாங்குங்க. நம்முடைய முதலமைச்சரை தாங்குங்க, பிரதமரை தாங்குங்க. ஜபத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்களை ஜபத்துல தாங்குங்க. அதிகமா ஆண்டோடைய பாதத்துல செலவு பண்ணுங்க. இனி காலம் செல்லாது. இனி குடிப்பதற்கெல்லாம் இனி நாட்கள் செல்லாது. காலம் கொஞ்சம் இருக்கு. பிசாசுக்கே தெரியுது. ஆனா வேதம் சொல்லுது, என் ஜனங்களோ அறிவில்லாமல் சங்காரமாகிற. இன்னைக்கு பாருங்க, எத்தனை கிறிஸ்தவங்க குடித்து வெறித்து
ஆண்டவர் சமூகத்துல நேரம் கொடுக்காம உலகம்னு நாளை வீணாக்குறாங்க. கண்ணீரோடு உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், ஏசப்பா பாதத்துல இருங்க. எந்த செகண்ட்லயும் ஏசப்பா இந்த ஆண்டு வரலாம். ஆயத்தமா இருங்க. வேதம் சொல்லுது, ஆயத்தமா இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிச்சாங்க. ஆயத்தமா இருங்க. எப்பொழுது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. வாட்ச் ஆல்வேஸ் வாட்ச் அண்ட் ப்ரே என்று வேதம் சொல்லுகிறது. எப்போது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டே இருங்க. இரவெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பாதத்திலே இருங்க. அவருடைய சமூகம் தான் உங்களை பாதுகாக்கணும். அவருடைய ரத்தம் தான் உங்களை பாதுகாக்கணும். ரத்தத்தை அறிக்கை பண்ணுங்க. ரத்தத்தை அறிக்கை பண்ணுங்க. நீங்க அறிக்கை பண்ண கத்திருந்த ஆண்டு உங்களை உயர்ந்த ஒரு அடைக்கலத்துல அவர் வைப்பார். உங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. தொடர்ந்து எங்களுக்காக இந்த புதிய ஆண்டிலும் கூட நீங்க பாரத்தோட ஜெபம் பண்ணிக்கோங்க. நம்முடைய பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதிகமா உங்க ஜெபம் எங்களுக்கு தேவை. என்ன, எத்தனையோ நெருக்கத்தின் மத்தியில தான் நாங்க ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க விடுதலையோடு ஊழியம் பண்ணணும். எங்களுடைய நோக்கம்லாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டியது. உங்களுக்காக இந்த ஊழியத்துல நாட்டப்பட்ட ஊழியத்துல இணைக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்க ஜெபிச்சுட்டே இருக்கோம். இன்னும் நாங்க விடுதலையோடு அதிகமா ஜெபிக்க ஆண்டவர் கிருபையை கொடுக்கணும். அதற்காக எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள் மாலை 6:30 மணிக்கு, இன்னைக்கு மாலை 6:30 மணிக்கு விடுதலை நேர கூட்டம் நடைபெறும். குடும்பமா வாங்க. அந்த கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. இயற்கையை தேவன் பொறுப்பெடுக்கணும். நல்ல சூழ்நிலையை உண்டாக்கணும். நிறைய ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வரணும். கர்த்தர் சகோதரிக்கு நல்ல கிருபையை இன்னும் அதிகமா வார்த்தை வெளிப்பட தேவ கிருபையை ஊத்தணும். அதற்காக இந்த நாள் கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை இந்த ஆண்டு கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் பண்ணும். ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலும் அப்பா, அந்த புதிய வாரத்தின் முதலாவது நாளிலும் அப்பா ஆராதிக்க நீங்க கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களோடு இணைந்து உம்மை ஆராதித்த உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள்ல பிசாசானுவன் கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து வேகமா கிரியை செய்யறான்ப்பா. அப்படிப்பட்ட பொல்லாத பிசாசின் தந்திரத்திலிருந்து அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக்கோங்கப்பா, பாதுகாத்துக்கோங்க. ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தான்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சபைகள் ஒப்பு கொடுக்கிறோம். அரசியல் தலைவர்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். டாடி, ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஊழியங்களையும், ஒவ்வொரு மிஷனரி ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க. ரத்தத்துக்குள்ள மூடி மறைச்சு பாதுகாத்துக்கோங்கப்பா. எல்லா தீமை கண்ணிக்கு விலக்கி பாதுகாத்துக்கோங்க. உங்க பிரசன்னம் மட்டும் கூட இருக்கட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.